ஓ மகா கணபதியே சரணம். அன்னை பார்வதி தாயே மயிலாக உருவம் எடுத்து சிவபெருமானை பூஜித்த திருத்தலம்தான் திருமயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஒருமுறை திருக்கயிலாயத்தில் அன்னை பார்வதி தாயார் சிவபெருமானிடத்திலே பஞ்சாட்சர மந்திரத்தின் விளக்கத்தையும் பொருளையும் கேட்டார்கள். அதற்கு சிவபெருமான் குருவாகவும் அன்னை பார்வதி தாயார் மாணவியாகவும் அமர்ந்து அதனுடைய பொருளையும் குருபதேசத்தையும் பெற்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு மயில் வந்தது. மயில் நடனமாடிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தது. அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த அன்னை பார்வதி தாயார் சிவபெருமான் உபதேசம் செய்வதில் இருந்து கவனம் சிதறி அந்த பாடத்தை கற்பிக்க மறந்தார்கள். இதனால் குருவாக இருந்த சிவபெருமாள் கோபமடைந்து, நீ எதை பார்த்து ரசித்தாயோ அதே போல் மாற வேண்டும் என்று சாபம் அளித்தார்கள். தவறை உணர்ந்த பார்வதி தாயார் இதிலிருந்து எப்படி எனக்கு விமோச்சனம் என்று கேட்டார்கள். பூமியிலே மயிலாக பிறந்து நீ சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் பொழுது நான் உன்னை மீண்டும் கைலைக்கு அழைத்து வருவேன் என்று உத்தரவிட்டார். கைலையே மயிலை, மயிலையே கைலை.